ஐஎம்ஏஎஸ் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு சார். ஆக்சுவலாக அவர் வந்து அங்கே ஆட்சியராக இருக்கும்போது அது பண்ணார். அதனால தான் வந்து மதுரையில் இன்று வரைக்கும் ஓரளவுக்கு கிரானைட் வந்து கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே ஆக்சுவலாக அவரால் தண்டனை வாங்கி தர முடியல. ஆனால் அன்று முதல் மதுரையில் கிரானைட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை வாங்கினார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோஆப் டாக்ஸை எங்கேயும் மாற்றினாங்க. அவர் கோஆப் டாக்ஸ் வந்து நஷ்டத்தில் இயங்கியது. கோஆப் டாக்ஸில் அப்போ கோகுலேந்திராவோ யாரோ அமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவர்களோட சண்டை. அப்புறம் வந்து அந்த கோஆப் டாக்ஸ் துறையே வந்து லாபம் வர மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் அறிவியல் சார் துறைன்னு ஏதோ ஒன்று எனக்கு சரியா ஞாபகம். பிர்லா கோளரங்கம் அதுக்கு போட்டாங்க. கரெக்ட் பிர்லா கோளரங்கம் அதுக்கு போட்டாங்க. அங்கேயும் போய் தன்னுடைய பணிகளில் வந்து ஒரு ஸ்டேஜில் போதும் பாஸ் வரேன் பாஸ்ன்னு போயிட்டார். நீங்கள் அவருக்கு இது பண்ண வேணாம். ஒரு மனுஷன் வெளிப்படையாக சொல்கிறான் என் உயிருக்கு பாதுகாப்புன்னு. பாதுகாப்பு உங்களுக்கு என்னையா பிரச்சனை தான் சொல்கிறேன்ல. அதிகாரி வீட்டில் 1500 பேர் வேலை பார்க்குறான். ஒரு 2 கன்மேன் டியூட்டியில் 24 hours டியூட்டியில் 2 கன்மேன் கொடுக்குறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர்